Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாங்களா? நான் ஒரு நெல்லிக்காய் ஊறுகாய் இன்னைக்கு நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் செய்யறதுக்காக கொஞ்சமா நெல்லிக்காயை நல்லா சுத்தம் பண்ணி 2-3 டைம் தண்ணியில கழுவி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு முறை நீங்க நெல்லிக்காய் ஊறுகாய் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் கெடாது, ரொம்பவே சூப்பரா இருக்கும். நாளாக உங்களுக்கு அவ்வளவு சூப்பர் டேஸ்ட் கொடுக்குங்க. இப்ப இந்த நெல்லிக்காயை நம்ம இட்லி சட்டில தண்ணி ஊத்தி வேக வச்சிடலாங்க. நம்ம எடுத்திருக்க நெல்லிக்காயெல்லாம் இந்த மாதிரி வச்சிருங்க சில்லுல. இப்ப க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள வெந்தா போதுங்க, நமக்கு நல்லா வெந்து கிடைச்சிரும். குத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெந்தது தெரியும். அப்படி இல்லைன்னா ஒரு நெல்லிக்காயை இந்த மாதிரி அழுத்தி பாருங்க, நல்லா உங்களுக்கு மசிஞ்சு கிடைக்கும். அப்போ நமக்கு வெந்ததா அர்த்தம். இதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 2 ஸ்பூன் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இந்த வெந்தயத்தை நம்ம இந்த மாதிரி லேசா வறுத்துக்கலாம். இது ரொம்பவே ஹெல்தியான ஊறுகாய்ங்க. அதனால நீங்க எல்லாருமே சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. கூடவே கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம சேர்த்திருக்க வெந்தயம் கடுகு ரெண்டுமே வறுபட்டு இருக்குது. நல்லா ரொம்ப கரிஞ்சிடாம பாத்துக்கோங்க. அடுப்பை ரொம்ப சிம்ல வச்சுட்டு வறுத்து விட்டுக்கோங்க. இப்ப நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியா எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இன்னொரு பேன்ல நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. எவ்வளவு எண்ணெய் சேர்க்கிறோமோ அவ்வளோ ஊறுகாய் நமக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நான் இன்னைக்கு ஒரு 7 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். கூடவே கொஞ்சமா கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே வதக்கி விட்டுருங்க. கடுகு நல்லா பொரியட்டுங்க. வெயிட் பண்ணலாம். நம்ம அடுத்ததா பெருங்காயம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், கரிஞ்சிடக்கூடாதுங்க. அடுப்பை சிம்ல வச்சுட்டு இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெயில மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. இப்ப பாருங்க, நல்லாவே மிக்ஸ் ஆயிட்டு இருக்கு. கருவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அடுத்ததான் நம்ம எடுத்து வேக வச்சிருக்க நெல்லிக்காயை உள்ள சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிளகாய் தூள்ல நல்லா நெல்லிக்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. நமக்கு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு கிடைக்கும். நெல்லிக்காயில மிளகாய் தூள் எல்லாம் நல்லா பிடிச்சுக்கும். நம்ம இது இன்ஸ்டன்டா அப்பவே செஞ்சிடலாங்க. ஊறவெல்லாம் வைக்கவே வேண்டாம். நெல்லிக்காய் இருந்ததுன்னா உடனே எடுத்து நம்ம ஊறுகாய் ரெடி பண்ணிடலாம். மற்ற ஊறுகாய் மாதிரி இது நம்ம ஊற வைக்கவெல்லாம் வேண்டாம். உப்புல இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நெல்லிக்காய் ஊறுகாய் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க வெந்தயம் கடுகு தூளை இதுல சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க பவுடர் எல்லா நெல்லிக்காயிலுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்ப பாருங்க, நமக்கு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊத்தும் போது நீங்க அதிகமா வேணாலும் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு ஊறுகாய் எவ்வளவு நாள் ஆனாலும் கெடாம வரும். இந்த ஊறுகாய் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்தியானதும் கூட. நெல்லிக்காய் நம்ம உணவுல சேர்த்துக்கும் போது நமக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்குது. இது ஒரு 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. சிம்ல வச்சுக்கோங்க.
ரொம்ப சிம்பிளா பண்ற ஒரு பெர்ஃபெக்ட்டான ஊறுகாயா இருக்கும். நீங்க எல்லாரும் இதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஊறுகாயை தயிர் சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பர் டேஸ்டா இருக்குங்க. சும்மா கூட நீங்க சாப்பிடலாம். எப்ப தோணுதோ அப்ப சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.